வணக்கம் நண்பர்களே, இது ஆக்ஷன் கிரியேட்டிவ் ஸ்டுடியோ. உண்மை சம்பவங்கள், அதிர்ச்சி தரும் வரலாறுகள், உங்களை சிந்திக்க வைக்கும் கதைகள். இங்கே நீங்கள் பார்க்கப் போவது வெறும் வீடியோக்கள் அல்ல, ஒவ்வொரு கதையும் ஒரு அனுபவம். நம்மோடு சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்குங்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடக்கம். 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானம் திடீரென்று மரண அச்சத்தில் மூழ்கியது. 176 பயணிகள், 5 ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள். இதுதான் இந்தியாவை அதிர வைத்த IC-814 ஹைஜாக்கிங். ஹைஜாக்கிங் எப்படி தொடங்கியது? 1999 டிசம்பர் 24ஆம் தேதி நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து டெல்லி நோக்கி புறப்பட்ட விமானம் இந்திய வான்வழிக்குள் நுழைந்த சில நேரங்களில் கடத்தப்பட்டது. பயங்கரவாதிகள் கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் பயணிகளை அச்சுறுத்தினர். விமானத்தின் கட்டுப்பாடு அவர்களிடம் சென்றது. பைலட்டின் துணிச்சல் முடிவுகள். பைலட் மிகுந்த அமைதியுடன் விமானத்தை அம்ரித்சர் விமான நிலையத்தில் தரையிறக்க முயன்றார். ஆனால் அரசின் தாமதம் காரணமாக எரிபொருள் நிரப்ப முடியாமல் விமானம் மீண்டும் புறப்பட்டது. அதன் பிறகு லாகூர், துபாய் வழியாக இறுதியாக காந்தஹார் சென்றது. 36 மணி நேர பதட்டம். காந்தஹாரில் விமானம் தரையிறங்கிய பிறகு உலகம் முழுவதும் பதட்டம் நிலவியது. பயணிகள் உயிர் பிழைப்பார்களா? இந்திய அரசு என்ன முடிவு எடுக்கும்? இந்திய அரசு எடுத்த கடின தீர்மானம். பயங்கரவாதிகள் தங்கள் கோரிக்கையாக சில முக்கிய கைதிகளை விடுவிக்க கோரினர். அதில் மிகவும் முக்கியமானவர் மசூத் அஸ்ஹர். பல நாட்கள் ஆலோசனைக்குப் பிறகு பயணிகளின் உயிரை காப்பாற்ற இந்திய அரசு கடினமான முடிவை எடுத்தது. விடுதலை செய்யப்பட்ட தருணம். மசூத் அஸ்ஹர் மற்றும் மற்ற கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அதன் பிறகு பயணிகள் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் இந்த முடிவு இந்தியாவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் இந்திய பாதுகாப்பை எப்படி மாற்றியது? இந்த ஹைஜாக்கிங் சம்பவத்திற்கு பிறகு விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. பயணிகள் சோதனை முறைகள் கடுமையாக்கப்பட்டது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டது. முடிவு: ஒரு விமானக் கடத்தல் ஒரு நாட்டின் பாதுகாப்பு கொள்கையை மாற்றியது. IC-814 இது ஒரு சம்பவம் மட்டுமில்லை, இது ஒரு பாடம்.